என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் பாத கமலம் தொட்டு, எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருடைய பாத கமலம் தொட்டு, அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்கள் பாத கமலம் தொட்டு, ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என் நன்றியை சொல்லிக்கொண்டு, இப்போ இந்த காலத்தில் நம்ம அதிகமாக திருமண விஷயத்தையே சொல்கிறதுனால திருமணத்தை பற்றியே பேசிடுறேன். இப்போ ஏன் திருமணம் லேட் ஆகுது, ஏன் அதிகமாக திருமணம் லேட் ஆகுது, திருமண பாதிப்பு ஏன் வருது அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் நமக்கு இந்த ஜாதகத்துக்கு திருமண பாதிப்பு இருக்குது, இல்லை திருமணம் லேட் ஆகும், தாமதமாகும் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ சொல்ல போகிறோம். அதாவது பொதுவாக இப்போ நம்ம காலச்சக்கரத்துக்கு மேச லக்னமாகவே எடுத்துக்கலாம். இந்த மேச லக்னாதிபதி 2ல் இருக்கார், அந்த காலச்சக்கரத்துக்கு 7 கூடிய சுக்கிரன் 6ல் இருக்கார், அதே மாதிரி மேச லக்னத்துக்கு 8 கூடிய செவ்வாய் 2ல் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இந்த லக்னத்துக்கு 2, 7ங்கிறது மாரகஸ்தானம். இந்த லக்னத்துக்கு, அதாவது சர லக்னத்துக்கு 2, 7ங்கிறது மாரகஸ்தானம். இது நீங்க எந்த லக்னத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்தாரம் சிரம் உபயம் எந்த லக்னத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 6, 7, 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண பாதிப்போ திருமணம் லேட்டோ, அதாவது திருமண தாமதமோ வரும் உறுதியா. அதே போல ஒவ்வொரு கிரகமும் இப்ப சுக்கிரன் தான் வீட்டுக்கு 12ல் இருக்கார், அதே மாதிரி குரு தான் வீட்டுக்கு 12ல் இருக்கார். இந்த 12ல் இருக்கக்கூடிய குரு அந்த சுக்கிரனை பார்க்கிறார் அப்படின்னு வச்சுக்கீங்களேன், அப்பவும் அங்க திருமண தாமதம் வரும். அதே போல இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வக்ரமாயி 3ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாங்கன்னா திருமணம் லேட் ஆகும். அதாவது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வக்ரமாயி 3ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாருன்னா, ஏன் அந்த 3ஆம் அதிபதியை சொல்றோம்னா, 3ஆம் இடங்கிறது கழுத்துல தான் தாலி கட்டுவோம். அப்போ 2 கிரகம் வக்ரமாயி அந்த அதிபதி தொடர்பு கொள்றப்போ அந்த இடம் துண்டாகுதுன்னு அர்த்தம். அப்போ துண்டாகிறப்போ அந்த பாதிப்பு வரும் 3ஆம் அதிபதியோட, நான் சொல்றத. அதே போல இந்த குரு தான் வீட்டுக்கு 12ல் இருந்து, அதாவது குரு தான் வீட்டுக்கு 12ல் இருக்கார், அதே போல சனி பகவான் தான் வீட்டுக்கு 12ல் இருக்கார். இப்படி தான் வீட்டுல 12ல் இருக்கக்கூடிய குருவோ சனியோ 7ஆம் அதிபதியோடையோ 3ஆம் அதிபதியோடையோ தொடர்பு கொள்ளும் பொழுதும் அவர்களுக்கு 30 வயசு 40 வயசுக்கு மேலதான் திருமணம் வரும். இல்லைன்னா 30 வயசுல ஒரு திருமணம் பாதிப்பாகி ஒரு திருமணம் நடக்கிற வாய்ப்பு. இந்த மாதிரி திருமண பாதிப்பும் தாமதமும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எப்படி இருக்குதுங்கிறத நாம பார்த்துக்கிட்டோம்னாவே அந்த ஜாதகத்துக்கு திருமண பாதிப்பா திருமண தாமதமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, அதே போல இப்போ பொதுவான ஒரு கருத்து, சாஸ்திர கருத்து என்னன்னா, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போகக்கூடாது. இது பொதுவான சாஸ்திரம். லக்னத்துக்கு 2ம் 7ம் கெட்டு போகக்கூடாது. இது பொதுவான சாஸ்திரம். இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போகிறார் அப்படின்னா நமக்கு திருமண தாமதம் கண்டிப்பாக வரும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போகும் பொழுது. அதே போல லக்னத்துக்கு 2ல் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ போய் இருந்து அவர் 3ஆம் அதிபதியோடையும் 11ஆம் அதிபதியோடையும் தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு வயது முதிர்ந்த திருமணம் தான் நடக்கும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ போய் இருந்து அவரோடு 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு கொள்றாருன்னா அவங்களுக்கு முதிர் வயது கல்யாணம் தான் நடக்கும். முதிர்ந்த வயதில் இல்லை முதிர்ந்த வயதுடையவரோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல எப்போ ஒரு கரெக்டான ஒரு அமைப்பில் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதாரணமான விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்பவுமே லக்னத்துக்கு 3ஆம் இடம் கெட்டால் 30 வயதுக்கு மேலே கல்யாணம். லக்னத்துக்கு 3ஆம் இடம் கெட்டால் 30 வயதுக்கு மேலே கல்யாணம். லக்னத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு அந்த 4ஆம் இடம் லக்னத்தில் போய் உட்காந்து உடனே கல்யாணம். அதையும் வச்சுக்கணும். லக்னத்துக்கு 4ஆம் இடம் கெட்டு இந்த 4ஆம் இடம் லக்னாதிபதியோட போய் உட்காந்துருந்தாலோ லக்னத்தில் போய் உட்காந்துருந்தாலோ அந்த இடம் பலம் பெறும். அப்போ உடனே கல்யாணம் ஆகும். உடனேனா எப்போ? 21 வயசு 20 வயசுலேயே கல்யாணம் ஆகு. பொண்ணா இருந்தா 16 வயசு 17 வயசுல கல்யாணம் ஆகு. ஆனா வெளியில தெரியாதுன்னு மட்டும். அப்போ இந்த மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்துருக்கார், அது ஒரு 12ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்றாரப்போ நம்ம என்ன சொல்லணும்? உங்களுக்கு மருமகனோ பக்கத்தால் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தூரமா இருந்து வருவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா லக்னாதிபதி வீட்டில் போய் 7ஆம் அதிபதி உட்காந்து அதை 12ஆம் அதிபதி தொடர்பு கொள்றப்போ அந்த 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் தான் பலம் பெறுவாங்க. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய
மணமகனோ மருமகளோ வீட்டுக்கு பக்கத்தால் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், லக்னாதிபதியோட 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டாலும் சரி, 7ஆம் அதிபதியோட லக்னாதிபதி சம்மந்தப்பட்டாலும் நமக்கு வீட்டு அருகில் மருமகனோ மருமகளோ கிடைப்பாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அது யாருக்கோட தொடர்பு பெற்றிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். இதை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. அப்போது லக்னாதிபதியோட 7ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டு 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு மேக்சிமம் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் உறவுகள் வரும். குறைஞ்சது அந்த 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சேர்த்து 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்னு கணக்கு வச்சுக்கணும். பக்கமாக மட்டும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா அது நமக்கு தவறாக தான் போகும். நான் நிறைய ஜாதகத்தில் அதை கணிச்சிருக்கேன். அப்போது நான் அந்த மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கேன். அது சரியாக வந்திருக்கு. அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் குரு தான் வீட்டுக்கு 12 இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் 2 திருமணம் இருக்குதா அப்படின்னு நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகருக்கு அந்த வாய்ப்பு வந்துடும். அதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் சனி தான் வீட்டுக்கு 12 இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வீட்டில் அதே மாதிரி திருமணமாகி முறிவானவங்களோ, அதாவது அது எந்த பங்காளி வீட்டில் கூட எடுத்துக்கலாம். இந்த சனி வந்தால் சின்னம்மா சித்தப்பா வீடெல்லாம் கூட எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கு வயதான உறவுகள் இல்லை எடுத்துக்கலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல 2 திருமணம் நடந்திருக்கா இல்லை திருமண முறிவு நடந்திருக்குதான்னு பார்த்துட்டு தான் இவங்களுக்கு உறுதி பண்ணணும். இல்லைன்னா அப்படி நடக்கலை, அவங்க பாரம்பரியத்தில் ஒரு 3 தலைமுறைக்குள்ளே நடக்கலை அப்படின்னா அது இவருக்காக காத்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஜாதகிக்கோ ஜாதகருக்கோ காத்திருக்குன்னு. ஏன்னா சனி பகவான் தான் கருமாவை கொண்டு வரவர், செவ்வாய் பகவான் கருமாவை செயலாற்றுபவர். அப்போ அதை நம்ம உறுதியாக பார்த்துக்கணும். அதே போல் சுக்கிர பகவான் தான் வீட்டுக்கு 12 இருக்கும்போது திருமண தடை வரும் அப்படிங்கிறத காட்டில் திருமணம் நடக்கும். நடக்கக்கூடிய திருமணத்தில் சுக்கிரனுடைய சுகம் என்ன, அந்த சுகத்தில் பாதிப்பு வரும். அதை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறப்போ தவறாக போகும். அப்போது அதாவது ஒரு ஜாதகத்தில் அதிகமாக எந்த ஒரு கிரகம் தான் வீட்டுக்கு 12 நின்னாலும் அந்த கிரகம் அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான பலனைத்தான் செய்யுமோ வழிய தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்குன்னா 6ஆம் இடத்து பலனையோ 5ஆம் இடத்து பலனையோ செய்யாது. அது ஏன் உறுதியாக சொல்கிறேன்னா, நான் அந்த அளவு நான் பலன் சொல்லி தப்புங்கிற பேரு வாங்கியிருக்கேன், பலன் சொல்லி சரியாக இருக்குங்கிற பேரு வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய சிஸ்டத்தில் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு 12ஆம் இடம் வேலை செய்யும் அப்படிம்பாங்க. அது என்ன வேலை செய்யுங்கிறத யாரும் சொல்கிறது இல்லை. அது எந்த விஷயத்துக்கு வேலை செய்யுங்கிறத யாரும் சொல்கிறது இல்லை. 7க்கு 6 12 வந்தால் அந்த 7க்கு 6 12ங்கிறது வேலை செய்யும், 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி தரும். 6க்கு 5ங்கிறது 6ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி தரும். அது எப்படி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 6க்கு 5ங்கிறது பொதுவாக நிலையான வருமானம்னு சொல்கிற இடம். 6ஆம் இடங்கிறது தொழில். அப்போ 6க்கு 5 வேலை செஞ்சால் தானே வருமானம் வரும். அதனால தான் 6க்கு 5 வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதே 7க்கு 6ங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரோகம்னு எடுத்துக்கிறோம், சத்ருன்னு எடுத்துக்கிறோம். 7க்கு 6 வேலை செஞ்சால் என்ன ஆகும், அந்த இடத்துல பிரிவு தானே வரும் கலத்துறதுக்கு. அந்த இடத்துல கலத்துறதுக்கோட சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ அதை யோசிக்கணும். அது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கு 12ஆம் இடம் வேலை செய்யும், அது கொடுக்கும், அதை எடுக்குன்னு சொன்னால் நிறைய பேர்த்த கெடுத்து தான் இருக்குது, கொடுத்ததில்லை. அதை உறுதியாக நம்ம ஜாதகத்தில் சரிவர பார்த்துக்கணும். இல்லைன்னா தவறான ஒரு அமைப்பில் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜோதிடர் பலன் சொல்கிற விஷயத்தில் தப்பாக போகுதுன்னா ஏன் போகுது? இதனால தான். இந்த இடத்துல எடுத்துக்கிறப்ப பாரம்பரிய குணத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கு 2ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிறப்ப அந்த 2ஆம் இடத்து குணத்தையும் எடுத்துக்கணும். இங்கே 2ஆம் இடத்து குணத்தையும் 7ஆம் இடத்து குணத்தையும் எடுத்துக்கணும். இங்கே 6ஆம் இடத்து குணத்தையும் 12ஆம் இடத்து குணத்தையும் எடுத்துக்கணும். அப்போ இங்கே 2 7 இங்கே 6 12 இந்த 4 இடமும் எப்படி இருக்குது, அந்த பாவகாதிபதியில் எப்படி இவங்களுக்கு செயல்படுறாங்கன்னு பார்த்து தான் பலன் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த இடத்துக்கு இந்த இடம் செயல்படுன்னு மட்டும் பலன் சொல்லக்கூடாது. அது சொன்னால் தவறாகத்தான் போகுது எனக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த மாதிரி திருமண தாமதமும் தடையும் இப்படித்தான் ஏற்படுது ஒவ்வொரு ஜாதகத்திலையும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது ஒரு ஜாதகத்துக்கு நம்ம சொல்கிற இடம்னா 2 7 கெடாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, இந்த 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோடையும் 7ஆம் அதிபதியோடையும் பாதிக்குதான்னு பார்த்துக்கணும். அதே போல் 3 7 11 தொடர்பு லக்னாதிபதி தொடர்பு கொண்டால் வயதானவர்களையோ இல்லை வயதானவர்களுடைய வாழ்க்கையோ வரும். வயதானவர்களுடன் வாழ்க்கையோ வரும். அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இன்னொன்று, லக்னாதிபதி
ஏழாம் அதிபதியை தொடர்பு கொண்டோ, ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை தொடர்பு கொண்டோ, அவருடன் 3ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ தொடர்பு கொண்டால் நம்ம வந்து திருமண வாழ்க்கை வெளியில் தேட சொல்கிறது நல்லது. அதே போல் 2ஆம் தர திருமணத்துக்கு ரெடியாக இருக்கிறது நல்லது. அப்படி இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடம் கவிதா லட்சுமிக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மேலும் மேலும் இந்த கருத்தரங்கம் வளர்ந்து வர கடவுளை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். எனது பெயர் குருமணிகண்டன். எனது ஊர் பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8883515656 8835155656.